சென்னையில் செயின் பறிப்பு கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக காவல் ஆணையர் அருண் விளக்கமளிக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது, பார்க்கலாம். சென்னையில் செயின் பறிப்பு என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக காவல் ஆணையர் அருண் விளக்கமளிக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் காவல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய 4வது என்கவுண்டர் நிகழ்வாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது. பல்வேறு கேள்விகள் தொடர்பாக அவர் பதிலளிக்கவிருக்கிறார். என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்கெலாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் ஆமாம், உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். இல்லை, அப்போ வாங்கினேன். இல்லை, அப்போ தான் வாங்கினேன். ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் அவனோட வண்டியில் வச்சுருந்தான், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்டெல்லாம் கேட்டதில் இந்த கேங் பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இல்லை, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்லை. ஒருத்தர் அட்வான்ஸாக சில ஏற்பாடுகளை இங்கே செய்கிறான். பைக்கு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்கே திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு. ஏதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தன் மிட் நைட்டு வரான், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்தன் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி. ஓகே, 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறானுங்க. அதான் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. அதாவது அது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. என்ன இது வரைக்கும் 3 பேர். இல்லை,
விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங். அதான் விசாரிச்சிட்ருக்குறோம். இது வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும். இல்லை, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களாம் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க. செயின் பறிப்பு கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்துருக்கு. அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்கிட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை, அந்த 3 பேர் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. இப்போ அந்த ஓங்கோலில் பிடிச்ச குற்றவாளி இப்போ வந்துட்டுருக்கிறான். இன்னும் கூடிய இதில் நம்ம டீம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் சென்னைக்கு. அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்குது. மீதி 2 பேர்கிட்டையும் பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துகிட்டு போகிறதா செக் பண்ண மாட்டேன். அது தெரில, ஏர்போர்ட்டில் கேட்டு சொல்கிறேன். மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் என்னமோ எல்லாமே ரெக்கவர்டு. இதில் ஒரே ஒரு நமக்கு இதில் ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும்போது கீழே விழுந்ததில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு தான் இவங்களோட ஐடென்டிட்டியில் நிறைய இது பண்ணோம். இதில் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் பிடிச்சோம். எவ்வளோ கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவியில் இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக போவோம். ஆமாம், ஸ்பெஷல் டீம் கண்டிப்பாக போவோம். மற்ற கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங்கு, 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான்னு செக் பண்ணி. இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினாக ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்து தான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே. அவங்கவுங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டராக தான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்லா ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் காமிக்கும்போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாருக்கா இல்லை, அவன்ட்டு ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதில் சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேரில் 2 பேர் மும்பை பேஸ்ட், இன்னொருத்தர் வந்து பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறுறான், இன்னொருத்தன் மும்பை போகிறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்லை, இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. இல்லை, அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதில் 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ இனிமேல் செக். சம்பவம் நடக்கும்போது நான் இல்லை, இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது
அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. அதாவது நீங்கள் நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃப்ளைட்டில் வரோம். இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் இல்லையா, அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன பேக் வச்சுருக்கிறாங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்கள் ஐடென்டிஃபை இல்லை, அது ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். பைக் வந்து பிதர்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே, அவன் கொண்டு வந்தான். செக் போஸ்ட்டில் வந்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு செக் பண்ணால் தானே தெரியும். உட்காருங்க. இல்லை தான் இவனுங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேங், ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இல்லை நாம் சொல்லியிருக்கிறோம். அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து, கேமை பொறுத்து இருக்கு இல்லையா. இல்லை நமக்கு உடனே வந்துடுச்சு. அதனால தானே எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்கிறாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணியிருப்பான். மார்னிங் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு போடுறோம். நம்ம அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோலில் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், இவனுங்க ரிட்டன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல, இவங்க வேலை முடிஞ்சோடனே போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையில் போகலாம். சென்னையில் மார்னிங் பிஸி டிராஃபிக் தானே. எதுவும் பேசுகிறேன் சார். அதில் சைதாப்பேட்டில் அந்த அம்மா மட்டும் சொல்கிறாங்க, அம்மான்னு கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்ட போது நான் திரும்பி பார்த்தா உடனே அவங்க சைனா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க. சரி, அது தெரியல, செக் பண்ணும். அது தமிழில் பேசுகிறாங்களா என்ன அது செக் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேட் பண்ணி சார். முதல்ல சைதாப்பேட்டானா சார், இல்லை எப்படி சார்? ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டை 6 மணிக்கு, அடுத்து தான் திருவான்மையூர், கடைசியாக முடிக்கிறது கிண்டி. ஆமாம், ஏர்போர்ட் போகிறானுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் அவனுங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத்து, பட் எங்கே போனாலும் அங்கே போய் கடைசியாக போய் சேருவானுங்க இல்லையா. அதனால் ஏதோ ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சிக்கலாம். 20 லேட் என்ட்ரியால் எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது கிட்ட 26.5 செவரன்ஸ் அப்ராக்சிமேட்லி. இந்த ராமமூர்த்தி கேளுங்க, அவர்கிட்ட காலையில் சொல்லிட்டேன். இல்லை, வெப்பன் வச்சிருக்கிறானுங்க, பட் யூஸ் பண்ண வேண்டியதும் தேவை வரலையாட்டிருக்கு. பிஸ்டல் வச்சுருந்துருக்கானுங்க இல்லையா. கையில் எடு, சின்ன நகையில் ஆளுக்கு 2, ஒவ்வொருத்தனும் 2 வச்சிருக்கிறோம். அதெல்லாம் சேர்த்துனா 4-5 சவரன் இருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் புக்காரின்னு சொல்லிட்டு திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர், லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர். பைக் அட்வான்ஸாக இங்கே இருக்குது சார். மொத்தம் 3 பேர், 2 பேர் ஃப்ளைட்டில் வரான், ஒருத்தன் அட்வான்ஸாக இங்கே வந்திருக்கிறான். அவன் தான் இந்த பைக் இங்கே வச்சுருக்கிறான். போகும்போது பைக் அங்கே நிறுத்திட்டு
போயிடுறானுங்க இப்போ ட்ரெயினில் ஏர்போர்ட்டில் வெளியே அது ஒரு இடத்துல. அதனால தான் இந்த 2 வீலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்நாச்சிங் நடந்தோடனே எல்லா 2 வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது அதனால தான். அதில் இன்னும் அதிகப்படுத்துவோம். இந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு சொல்கிறது இன்னும் அதிகப்படுத்துவோம். அப்பயே கொஷின் லீக் ஆயிடுச்சு. என்ன கண்ட்ரிமேட் சார் அவன் யூஸ் பண்ணுறது? பொதுவாக நாம் இது வரைக்கும் இரானியன் கேங் பிடிச்சது எல்லாமே அட்டென்ஷன் டைவர்ஷன் தான். இது ஸ்நாச்சிங்கு, இது வேறு கேங். அந்த கன்னு என்ன கன் சார்? பீகார் கன். அது பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது, கண்ட்ரி மேட் பிஸ்டல் மாதிரி தான் தெரியுது. அவங்க ஃபேமிலிலாம் வந்து ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், வராங்க பாடி வாங்கிட்டு. ரவுண்ட்ஸ் அவன் சுட்டது 2, மீதி எவ்வளோ இருக்குன்னு 2 தான் வச்சுதான் சார். அதான் ஒரு திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் அண்ட் டீம், அவரோட எஸ்ஐ 3 others. 3 பேர். இந்த மாதிரி பெரிய சம்பவத்தில் இவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் உதாரணம் இருக்கா, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேலஞ்ச்? நிறைய பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் நடந்து அடுத்தது இப்போ செயின் ஸ்நாச்சிங் குறைஞ்சிருச்சு. முதல்ல நிறைய நடக்கும் இல்லையா, நான் டிசியாக இருக்கும்போது ஜேசியாக இருக்கும்போது நடந்து வரிசையாக அடிச்சுட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க போலீஸ். என்கவுண்டர் தான் நம்ம ஒன்றும் திட்டமிட்டு பண்ணுறது இல்லையாங்க, நீங்கள் அப்படி பண்ண மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, இது நடந்தது. போலீஸ் அவங்க ஒர்க்கு பண்ணும்போது தன்னிச்சையாக நடந்தது. கண்டிப்பாக கொடுப்போம். அதான் வர சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர். இது முடிஞ்சிருச்சா இல்லை இதில் வேறு ஏதாவது கேள்வி? நாம் அப்படிலாம் ஒரு நம்பர்லாம் வச்சு பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் தான் அதை பெருசு பண்ணுறீங்க. சரி, இது முடிஞ்சிருச்சா? அதுக்கு போகலாமா ரவுடி மர்டர் இருக்கு? சரி, ரவுடி மர்டரை வந்து நம்ம மெயினாக மர்டர் நடக்கக்கூடிய கொலை குற்றங்களை 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து பழைய மோட்டிவில் பண்ணுறது, ரிவெஞ்ச் மர்டர்ஸுமாங்க, ரவுடி மர்டர்ஸுமாங்க. இதில் வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது. மற்றபடி அண்ணன் தம்பிக்கு தகராறு, குடும்ப பிரச்சனை, அது நம்ம போலீஸ் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மர்டர் ஆனதுன்னா நம்மளோட ரோல் அதில் ரொம்ப குறைவு. இன்கேஸ் பெட்டிஷனாக வந்து நம்மகிட்ட கொடுத்து அது பெண்டிங்கில் இருந்தால் போலீஸ் ஓரளவுக்கு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம். இல்லைன்னா திடீர்னு நடக்கிறது, சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறதுக்கு போலீஸோட ரோல் கம்மி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி மர்டர்ஸ்னால், ரவுடின்றதுக்கு எல்லா ரவுடிக்குமே சரித்திர பதிவு எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டட் குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் முறையாக கண்காணித்து கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்குள்ளே நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் கேளுங்க சார். நாம் வச்சுருக்கிறோம் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு ஒன்று சென்னையில் உருவாக்கியிருக்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் ஒரு ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு இருக்குது. 2 டீம் இருக்குது சென்னையில்.